யாராரு பாக்கி? சீத்தாரப்பன் திங்கக்கிழமை வான்னுட்டா, செங்கோடன் செவ்வாய்க்கிழமை பாப்போம்டா. இந்த பயலோட சும்மா விடப்படாது, வசூல் பண்ணியே தீரணும். தாத்தா தாத்தா, என்ன நல்லா இருக்கீங்களா? மயில் தோகை நல்லா இருக்கிறியா? ஆமா, எங்க அத்தி பூத்தா மாதிரி எல்லாம் உங்களை பாத்துட்டு போகலான்னுதான். நான் என்ன பார்க்கும்படியாவா இருக்கிறேன்? என்ன அப்படி சொல்றீங்க? பஞ்சத்துல இருந்தப்பதான் பழைய பஞ்சாங்க மாதிரி ஒட்டி போய் கிடந்தீங்க. இப்ப பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பழ பழன்னு பரங்கி பட மாட்டோம்ல இருக்கீங்க. வெளியில போயிடாதீங்க, புது வீட்டுக்கு திஷ்டி கட்டிடுவாங்க. இவனையும் கூட்டுக்கிட்டு வந்த அவங்க அடக்கா அட 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 அட, அந்த வெள்ளி நீச வெறா மீன் மாதிரி துள்ளுதே. இது உனக்கு புரியுது, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிழத்துக்கு புரியலையே. அது எப்பவுமே வீட்டு பச்சளைக்கு வீரியம் கம்மிதாங்க. இவன் ஒரு பச்சளை எச்சலன்னு எங்க வந்த? என் வீட்டை மராமத்து பார்த்து மாத்தி கட்டலாம்னு ஒரு யோசனை. உங்க வீடு புதுசா கட்டின வீடாச்சே, என்ன நீளம் என்ன அகலம், கடைக்கால எங்க வச்சிருக்கீங்க? மாடியில வச்சிருப்பாரு, இல்லன்னா பரணியில வச்சிருப்பாரு. கல்லாப்பொட்டியில வச்சிருக்கிறேன். எங்க காட்டுங்க. சும்மா கைய எவ்வளவு கடிச்சது? எல்லா விபரத்தையும் அறிஞ்சிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்கு என்ன, மட்டம் போட்டதுல இருந்து விட்டம் போட்ட வரைக்கும் தம்படி சுத்தமா கணக்கு வச்சிருக்கிறேன். வாய வீட்டை சுத்தி காட்டி விவரம் சொல்றேன். வாங்க வரணும், நீ இங்கேயே இரு, நான் போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். இதுதான் சமயம். எக்கோய் 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 எக்கோய். நல்ல கனமா இருக்கு, கிழவ தெரு தெருவா அலைஞ்சிருக்கான். எக்கோய் 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 எக்கோய். பாத்தியா மயில் தோகை, வீட்டை எப்படி சிக்கனமா கட்டி இருக்கிறேன்னு? தாத்தா கட்டினா கேட்கணுமா? தக தகண்டுல இருக்கு. நானும் இதே மாதிரிதான் கட்ட போறேன். வேலை ஆரம்பிக்கிற நேரத்தை சொல்லு, கடக்கால் போட நானே வாரேன். இந்த கை ரொம்ப ராசியான கை. கையில போட்டிருந்த மோதிரத்தை காணுமே, மேச மேல வச்சிருந்தேன். மேச மேல வச்சிருந்தீங்க? ஆமா. பஞ்சவர்ணம் எடுத்தியா நீ? மறுவாதியா சொல்லு. வைர மோதிரம். வைர மோதிரமா? ஆமாண்டா, என் பேரன் பட்டணத்துல இருந்து வாங்கி வந்தது. நீதான் எடுத்திருக்கணும். உண்மையை சொல்லிடு, இல்ல தோலை உரிச்சுடுவேன். ஐயோ, சத்தியமா நான் எடுக்கலங்க. இம்புட்டு நேரம் நீ தானே இங்க இருந்த? இல்லங்க, அக்காவும் நீங்களும் வீட்டுக்குள்ள போயிருக்கும் போது இந்த பக்கத்து வீட்டு பங்காரு இங்க வந்தா, இந்த இடத்துலதான் உட்கார்ந்து இருந்தா, மேச மேல கை வச்சுக்கிட்டு இருந்தா. நீங்க வர்ற சத்தத்தை கேட்ட உடனே இந்த வாரண்ட் போயிட்டான். அவன் தான் எடுத்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் இருந்த இடத்தை விட்டு நகரல, ஒண்ணுமே செய்யலையே. இங்கே நானக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ போய் அந்த பங்காரு பயல கூட்டிக்கிட்டு வா, அவனை நான் கேட்கிறேன். நீங்களே கேளுங்க. அக்கா, இந்த பையன். ஐயோ, வைர மோதிரம் போச்சு. மயில் தொகை, காலையில கேணியில குளிக்கும் போது ஒருவேளை மோதிரத்தை அங்க வச்சிருப்பேனோ? இது பார்த்துட்டு வரேன். மாத்த முடியாம பக்கத்து விட்டு பங்காரு பையன் வந்து கத்துட்டானே. ஆமாட்டேன். என்ன ஏதா இருக்கு? கிழவனுக்கு யாரு போடுவா? மயில் தொகை கேணி அந்த மோதிரம் கிடைச்சிடுச்சு. பாவம், பஞ்சவர்ணத்தை நான் சந்தேகப்பட்டேன். நல்ல வேலை என் மேல சந்தேகப்படாம விட்டீங்களே. நான் வரேன்.
நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். கல்லெடுத்து ஓடா படா. ஏண்டா பஞ்சவர்ணம், என்னடா அம்மாசி கிழமை உண்டியல்ல இருந்து கல்லும் கல்லுமா விழுகுது? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. உண்டியல நான் தானே மாத்தி வச்சேன். என்னது, நீ மாத்தி வச்சியா? ஆமாக்கா, நீயே கிழவன வீட்டை சுத்தி பார்க்க போயிருந்தீங்கல்ல, அப்ப பைக்குள்ள இருந்த உண்டியல் எடுத்து மேச மேல வச்சுட்டு மேச மேல இருந்த அம்மாசி கிழவன் உண்டியல் எடுத்து பைக்குள்ள வச்சேன். ஆடா பாவி, ஏண்டா என்ன நீ மாத்தலையாக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் தானடா பையில இருந்த உண்டியலத்துக்கு மேசையில வச்சுட்டு மேசையில இருந்த உண்டியலத்துக்கு பையில விட்டுக்கிட்டேன். உன்னை யார் மாத்த சொன்னா? என்ன நீ தானடா சொன்ன, பக்கத்து விட்டு பங்காரு வந்தா என்னால இருந்த இடத்த விட்டு நகல முடியலன்னு. பங்காரு இருந்ததுனால உன்னால மாத்த முடியலையாக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் மாத்தினேன். நாசமா போச்சு. பங்காரம் வரல கங்காரம் வரல. இந்த கிழமை மோதிரத்தை காணோம்னு சொன்னா எங்க பழி நம்ம மேல வந்துட போதும்னு நினைச்சு பக்கத்து விட்டு பங்காரு வந்தான்னு ஒரு உதார் விட்டேன். உன்னையா நம்ப சொன்னா? அடப்படா வெறும் பையல, இம்புட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போன உண்டியிலேயே திருப்பி எடுத்துட்டு வந்துட்டோமே. ஆமா டேய் பஞ்சவர்ணம், என்னமோ சில்லற மாத்தி போடணும், இல்லைன்னா அம்மாசி கிழவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய் முழுசா வாங்கிட்டு போனேன். இதெல்லாம் 100 ரூபாய்க்கு சொல்றேன். 5 ரூபாய்க்கு மாத்தி போட்டேன். மிச்சம் 95 ரூபாய்ங்க. இந்த பாரு, உன் வியாபாரமே வேண்டாம். 95 ரூபாய் தானே, உன்னா தந்துடுறேன். ஆள விடு. அடே வாடா, அடே அடே சீட்டை வாங்கி கொடுறா. என்னமோ பெருசா 95 ரூபாய்க்கு ஒரு மூக்கில் அழுகிறிய. அடுத்த வாரம் அம்மாசி கிழமை உண்டியல உடைக்க போறாங்க. அன்னைக்கு உன் கைக்கு சீட்டு வரும். போதுமா? போதும்டா. அப்புறம் என்ன, நான் பொறிக்கிறேன், நீ போ. இந்த 5 ரூபாய்க்கு கொடுத்தா தான் சீட்டு. லொட்டு லொசுக்கு அடிச்சு கழுத பொறிக்க. என்ன அம்மாச்சி, இந்த பால உன் கையாலேயே பேரனுக்கு தாத்தா. தாத்தா, நீங்களும் பாட்டியை சாப்பிட்டு அப்புறம் கொடுங்க. பாத்துருக்கீங்க, மீச வேற இளவட்ட மாதிரி துடிக்குது. அடிக்கணவே கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கடி. மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கல. என்ன ஆட்டிக்கிட்டு இருக்கு? அது வந்துங்க, இந்த உண்டியல யாரு லாட்டரி டிக்கெட் போட்டதுன்னு எனக்கு தெரியும்டா. முதல்ல அதை எடுத்து எறிங்க, இல்ல இந்த ஊரையே கொளுத்திடுவேன். எடுங்கடா, எடுத்து எறிங்கடா. ஐயோ, ஆத்தா வந்துட்டாலே. ஆத்தா, இந்த லாட்டரி யார் போட்டாங்க தெரியாதே. எனக்கு தெரியும்டா. இதோ நிக்கிறாளே மயில் தோகை, இவதான் அந்த டிக்கெட்டை போட்டது. ஆமாங்க, பரிசு விழுந்தா அம்பாளுக்கு சேரட்டுமே நான் தாங்க போட்டேன். நான் அந்த லாட்டரி சீட்டை வாங்கிக்க மாட்டேன். மயில் தோகை சரியில்லை, அவ ஓடுகாலி. டிக்கெட் வரட்டும். நான் கருப்பு கரைச்சிடா. அவ தொட்ட லாட்டரி சீட்டை நான் தொட மாட்டேன். அவ சீட்டை அவகிட்ட கொடுத்துருங்கடா. கொடுங்கடா. அட குடுங்கடா. இருக்கிறதுக்கு முன்னே மலையாருங்கடா. நம்ம மயில் தொகை ஆத்தா அன்பளிப்பு ஏத்துக்க மாட்டேன்டா. நீ வாங்கிக்கமா? வாங்கிக்கிட்டா ஆத்தா. வாங்கி குற்றம் நடந்துடுத்து மன்னிச்சுடு. நீதாம்மா இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்தணும். கொடுத்துங்கடா சூடத்தை. நான் மலையாரணும். சுருளி ஒன்னால சூடத்தை அவன் சூடமா. நானே மகாராணி மகாராணி, இந்த ஊராளும் யுவராஜ மோகினி. நானே மகாராணி மகாராணி. எப்படிக்கா நடிப்பு? அடே பஞ்சவர்ணம், நீ எமகாதக பயடா. ஆத்தா மேல வந்த மாதிரி என்னமா ஆவேசமா நடிச்ச என் பொட்டி. அது கிடக்கட்டும். ஏண்டா பேச்சோட பேச்சா என்ன சொன்ன? மயில் தோகை ஓடுகாலியா? இட்டுச்சிருவேன். இந்த கிழவெல்லாம் நம்ப வேணாமா? அதனாலதானே சீட்டு கிடைச்சது. ஐயோ, என் பொட்டி மகனை நீ சிங்கட்டா. அப்புறம் டே பஞ்சவர்ணம், சீட்டுக்கு எப்படா 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க? அது இருக்கட்டும், முதல்ல 1001 ரூபாய் எடு. 1001? 501 பேசுனது என்ன விளையாடுறியா? அம்மாசி கிழமையிட்ட இருந்து உண்டியல் எடுத்துட்டு வர்றதுக்கு 501 ரூபாய் பேசுனது. நான் எடுத்தேன், நீதான் மாத்தி கெடுத்துட்ட. அதுக்கு பிறகு சாமி ஆடி சீட்டை வாங்கி கொடுத்ததுக்கு 500. ஆக மொத்தம் 1001 ரூபாய் எடு. டேய், அந்த கதையெல்லாம் வேண்டாம். 501க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஆமா, இந்த மாதிரி மரியாதை 1001 ரூபாய் கொடுத்துரு. இல்ல கோயில் வாசல்ல கூட்டத்தை சேர்த்து இந்த விஷயத்தை சொல்லி சந்தி சிரிக்க வச்சிருவேன். ஜனங்களே, அடே
அடே அட பாவி பாவியா உன்னை பிடிச்ச ஆட்டுற ஆவி எடு சாவிய மூதேவி ஏன் அதுகிட்ட கொடுத்துருக்கியா இந்த இருக்குதா சீக்கிரமா கொடு இரு பக்கி பக்கி ஏன் பறக்குற இருந்து தொலை 1 2 3 4 6 7 8 9 10 1001 ஆச்சே விட மாட்டியே போய் தொலை பா அக்கா நான் போயிட்டு வரேன் முள்ளங்கி பத்த மாதிரி 1001 ரூபாய் போச்சு போனா என்ன 5 லட்சம் ரூபாய் வருமே இந்த சீட்ல இருக்கிற நம்பருக்கு பரிசு விழுகல இதுக்கு அடுத்த நம்பருக்கு தான் விழுந்திருக்குது நேத்துக்கு தான் பேப்பரை பார்த்தேன் என்னடா சொன்னே ஏண்டா ஏண்டா நிஜமா சொல்றேன் நிஜமாட்டாங்க அட பாவி 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 ஐயோ ஏண்டா லட்சம் சொல்லி என்ன இப்படி மோசம் பண்ணிட்டே நீ நல்லா இருப்பியா ஐயோ ஐயோ போச்சே போச்சே டேய் மரியாதை 1001 கொடுத்துற லொட்டு லொசுக்கு கைக்கு வந்து தருவனா ஏண்டா இப்படி கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் நில்லுங்க இந்தானே மயில் தொகை காணிக்க 1001 அடே 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 அட பாவி ஐயோ 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 1001 போச்சே 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 1001 போச்சே ஊரு நல்ல காரியத்துக்காக உண்டியல் ஏந்தி வந்தா ₹1 போடுற அதுவும் லாட்டரி டிக்கெட்டா போடுற இப்போ உன் பணம் 1001 ரூபாய் நல்ல காரியத்துக்கு போய் சேர்ந்துருச்சு பாவி என்ன இப்படி ஏமாத்திட்டியே நீ ஊரெல்லாம் ஏமாத்துன உன்னை நான் ஏமாத்துனேன் ஏமாத்தாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாத்தாதே